வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட்டுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு 8th ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் அஞ்சு கொஸ்டின் தான் சொல்றேன். ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. கண்டிப்பா நீங்க இதுல ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓர் எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் 30 எனில் அவ்வெண் டேஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. இப்ப இந்த ஒரு எண் இருக்கு இல்லையா, அது என்னன்னு தெரியாது, அதனால அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். மற்றும் அதன் பாதி, அப்ப எக்ஸ்ல பாதி எவ்வளவு? எக்ஸ் பை 2ன்னு வந்துடும் இல்லையா. எக்ஸ்ல பாதி அப்படின்னா பை 2ன்னு போட்டுக்கணும். இப்ப இதை கூட்டணும்னா 30ன்றாங்க. எக்ஸையும் எக்ஸ் பை 2வையும் கூட்டணும்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதான்? 30 வருதான். அப்படின்னா இந்த எக்ஸ் என்ன, அதுதான் கேள்வி. ஓகே டீச்சர்ஸ், ரொம்ப ஈஸி. இப்ப கூட்டணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த இருக்கு இல்லையா, கீழே பகுதி இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்க 2 இருக்கு, இங்க எதுவுமே இல்ல. கீழே ஒரே மாதிரி இருந்தா தான் கூட்ட முடியும். ஸோ அதனால இங்க ஒரு 2 போட்டுக்கிறேன். எப்பயுமே டினாமினேட்டர்ல ஒரு 2 போட்டா மேலையும் 2ஆல பெருக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, கீழே ஒரே மாதிரி வந்துருச்சா? இப்ப மேல இருக்கிறத என்ன பண்ணிடலாம்? கூட்டிடலாம். 2x 1x கூட்டணும் அப்படின்னா 3xன்னு வந்துடும். பை இந்த கீழே இருக்க 2 அப்படியே போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 30. இந்த இருக்கு இல்லையா, இந்த 2 இது வகுத்தல்ல இருக்கு. வகுத்தல் இங்கிட்டு போறப்ப என்ன ஆயிரும்? பெருக்கல்ல போயிரும். அப்ப 3x ஈக்குவல் டு 2ஐயும் 30ஐயும் பெருக்கணும்னா 60. எனக்கு x தான் வேணும், 3 வேண்டாம். அப்ப 3 வேண்டாம்னா இங்கிட்டு கொண்டு வரணும். இதுக்கு இடையில எந்த குறியுமே இல்ல அப்படின்னா பெருக்கல்னு அர்த்தம். பெருக்கல் இங்கிட்டு வர்றப்ப வகுத்தல்ல வந்துடும். அப்ப 60 பை 3 அடிச்சு கொடுத்துடலாமா? இப்ப என்ன வரும்? 6 3ஆல் அடிச்சோம்னா 2, 2 3 6, இந்த 0 அப்படியே போட்டுக்க வேண்டியது. ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா 3 20 60. அப்ப எக்ஸுக்கு என்ன வந்துருது? 20ன்னு வருது. நமக்கு ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த இருக்கு செகண்ட் ஆப்ஷன். டீச்சர்ஸ், நம்மகிட்ட டெட்டுக்கு சைக்காலஜிக்கும் மேக்ஸுக்கும் புக் அவைலபிளா இருக்கு. நிறைய டீச்சர்ஸ் வாங்கியிருக்கீங்க. சார் புக்கு நல்லா இருக்குன்னு ஏகப்பட்ட கமெண்ட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது சயின்ஸ் டீச்சர்ஸ் சொன்னீங்க, உங்களுக்காக தான் இந்த மேக்ஸ் புக்கை நம்ம ரெடி பண்ணோம். ஈஸியா படிக்கணும், ஷார்ட் பீரியட்ல நம்ம படிச்சு பாஸ் ஆகுறதுக்கு என்ன வழி, நமக்கு அதுதான் வேணும். ஸோ அதுக்காக தயாரிக்கப்பட்ட பிரத்யேகமான புத்தகம் தான் இது. ஸோ அதோட சைக்காலஜி இருக்கு. இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா வித் ஆன்சரோட இருக்கு. ஆன்சர் இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்டோட நீட்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. இந்த 2 புத்தகம் கண்டிப்பா உங்களை தேர்வுல வெற்றி பெற வைக்கும். இந்த புக் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே டீச்சர்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது லாஸ்டா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கவனிச்சுக்கோங்க. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் 120 டிகிரி, அதன் ஓர் உள்ளெதிர் கோணம் 58 டிகிரி எனில் மற்றொரு உள்ளெதிர் கோணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்குருவோம். ஒரு முக்கோணத்துல இதை நான் நீட்டிக்கிறேன், இதுதான் வெளிக்கோணம்னு வச்சுக்கிறேன். வெளிக்கோணம் இதோட மதிப்பானது இதுக்கு நேர உள்ள இருக்கக்கூடிய எதிர்கோணங்களை கூட்டுனா அதுக்கு சமம். சரிங்களா? இப்ப இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட்னு வச்சுக்கிறோமே. இந்த இஜெட் அப்படிங்கிறது இந்த எக்ஸையும் ஒய்யையும் கூட்டி வரும் இல்லையா, அந்த வேல்யூக்கு சமம். இதுதான் ரூல். சோ அதான் சொல்றாங்க, ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். சரிங்களா? இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, in triangle exterior angle is equal to the sum of the two interior opposite angles. இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம். கண்டிப்பா இந்த ரூலை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? நம்ம புக் ப்ரீவியஸ் கொஸ்டின் புக் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும், படிச்சிருப்பீங்க. இதுல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். சரிங்களா? இன்னும் நம்பர் மட்டும்தான் மாறுவாங்க, பட் இந்த விதியை பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே டீச்சர்ஸ், இப்ப பாருங்களேன். இப்ப இது 2ஐயும் கூட்டணும்னா என்ன வரணும்? இது வரணும். சரியா? இதுல 1 கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு கேட்கறாங்க. இதுக்கு ஈஸியான வழி என்ன தெரியுமா? இதுல இதை கழிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 120ல 58 கழிச்சிருங்க. கழிச்சிட்டீங்கன்னா வரக்கூடியது உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? 120ல 58 கழிச்சிருவோமா? கழிச்சிட்டோம்னா என்ன வருது? இங்க பாருங்க, 120 58. ஓகேவா? இங்க ஒரு 1, இங்க பாரு பண்ணா 10. 10ல 8 கழிச்சிட்டோம்னா 2, திரும்ப 11ல 5 கழிச்சோம்னா 6. எவ்வளவு வருது? 62 வருது. ஆப்ஷன்ல இருக்கா? இந்த இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதுதான் நமக்கு ஆன்சர். இன்னொரு விதி சொல்றேன். அப்ப ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களை கூட்டினா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 180 வரும். இதுதான் முக்கோணம். 3 கோணங்கள் இருக்கும். இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட்னு வச்சுக்கிட்டோம்னா 3ஐயும் கூட்டணும்னா நமக்கு எத்தனை டிகிரி வரும்னா 180 டிகிரி வரும். சரிங்களா? ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180. அதே மாதிரி இன்னொரு விதியும் சொல்றேன். அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180 தான். சரிங்களா? ஒரு நேர்கோட்டில் அமையும் கோணம் 180 தான்.
நம்ம இதெல்லாம் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஆண்டிற்கு 5% வட்டி வீதத்தில் ஓராண்டிற்கு 500 தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு தனி வட்டி ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். தனி வட்டி எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். PNR by 100 இதுதான் ஃபார்முலா. SI ஈக்குவல் டு PNR by 100. இதுல இந்த பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, வட்டி வீதம், இதுதான் R. இது தனி வட்டி SI கொடுத்திருக்காங்க. வருஷம் என்ன கொடுத்திருக்காங்க, ஓர் ஆண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, இதுதான் எண்ணு. அப்ப எண்ணு வந்து 1. அசல் கேட்கிறாங்க. அசல் அப்படிங்கிறது P பிரின்சிபல். சரிங்களா? சோ இதுதான் இப்ப கொடுத்திருக்கிறத ஃபுல்லா நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோமா. SI எவ்வளவு, SI வந்து 500 ஈக்குவல் டு P தான் எனக்கு கேள்வி, அப்படி வச்சுக்கோங்க. என்ன வந்து ஓராண்டு இருக்கு தானே, அப்போ 1 இன்டு ஆர்ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் எவ்வளவு 5 பை இந்த கீழே இருக்கக்கூடிய 100. ஓகே டீச்சர்ஸ், ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இது ரெண்டையும் அப்படி என்ன பண்ணிருங்க, குறுக்க பெருக்கிறீங்க. இது வகுத்தல இருக்கா, வகுத்தல் கிட்ட வரப்ப நேரம் பெருக்கல்ல வந்துடும். சோ அப்ப ஜஸ்ட் இந்த 0 100 இங்க பெருக்கிறப்ப இந்த 0 மட்டும் சேர்த்து எழுதிக்குங்க போதும். ஏற்கனவே 2 0 இருக்கு, ஒரு 2 0 நம்ம சேர்த்துக்குருவோம். ஈக்குவல் டு என்ன இருக்கு, P 1 × 5 5 பிராக்கெட்டை போட்டாலும் சரி, இல்ல முன்னாடியும் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு P தானே வேணும், இந்த 5 வேண்டாம். அப்ப 5 கிட்ட வரப்ப என்ன ஆயிரும், வகுத்தல்ல வந்துடும். சரியா? இங்க 2 பெருக்கல் இருக்குன்னு வரப்ப வகுத்தல்ல வந்துடும். சோ அப்ப P ஈக்குவல் டு இங்க ஏற்கனவே 50,000 இருக்கு பை 5ன்னு வந்துடும். அடிச்சு கொடுத்தலாமா, ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5. சோ ஆன்சர் P ஈக்குவல் டு இந்த 1 போட்டுட்டு மீதி இருக்க 0வை அப்படியே போட்டுக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வருது, 10,000 கிடைக்குது. ஓகேவா? இந்த கேள்விக்கு 10,000ன்னு வருது. எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த இருக்கு. தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். இதவே கொஞ்சம் இன்னொன்னு ஈஸியா நான் சொல்றேன் பாருங்களேன். ஃபார்முலா என்ன சொன்னோம், SI ஈக்குவல் டு PNR by 100 இதான ஃபார்முலா. SI எவ்வளவு, தனி வட்டி 500 ஈக்குவல் டு P எனக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறேன். என்ன வந்து எத்தனை வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு. அப்ப N ஈக்குவல் டு 1, எண்ணுக்கு பதிலாக 1 போட்டுருவோம். R எவ்வளவு, Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 டிவைடட் பை இந்த 100. டீச்சர்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேன்சல் பண்ண இல்லையா, இதை ஈஸியா கேன்சல் பண்ண சொல்றேன் பாருங்களேன். இந்த 5ஐயும் இதையும் கேன்சல் பண்ணுங்க, எவ்வளவு வரும், 100ன்னு வந்துருமா. இங்க ஷார்ட்கட் தான் முக்கியம். எப்பயுமே ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் நம்ம கேன்சல் பண்றோம் அப்படின்னா மேல இருக்கதையும் அடிக்கணும், கீழே இருக்கதையும் அடிக்கணும். ஓகேவா? இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இங்க பாருங்க, மீதி என்ன இருக்கு, 1ஐயும் P-ஐயும் பெருக்குனா P தான் வரப்போகுது. சரியா? இங்க கீழே 100 இருக்கா, இது வகுத்தல இருக்கு. வகுத்தல் இங்கிட்டு போறப்ப என்ன பெருக்கல்ல போயிடும். அப்ப இது ரெண்டையும் பெருக்கிற வேண்டியது. ஓரொன்னா 1, இங்க 2 0 இங்க 2 0, அப்ப எத்தனை 0, 4 0 போட்டுருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப P-யோட மதிப்பு என்ன வந்துருது, 10,000. அதான் நான் சொன்னேன். சரியா? நம்ம இப்படி இதே இடத்துல ஈஸியா கேன்சல் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 எண்களின் மீச்சிமா மற்றும் மீபேகா ஆகியவற்றின் பெருக்கு தொகை 24 ஆகும். அவற்றில் ஓர் எண் 6 எனில் மற்றொரு எண் என்ன? மீச்சிமா அப்படின்னா LCM, மீபோகா அப்படின்னா HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்ப இது ரெண்டையும் நான் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், LCM இன்டு HCF ஈக்குவல் டு ஏதோ 2 நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரோட பெருக்கு தொகை வரணும். இப்ப X ஒரு நம்பர், Y ஒரு நம்பர்னா இதோட பெருக்கு தொகை எதுக்கு சமம்னா LCM-உம் HCF-உம் பெருக்கிறதுக்கு சமம். இதுதான் விதி. இப்ப 2 நம்பர் இருக்கு டீச்சர்ஸ், அந்த நம்பர், ஒரு நம்பர் X இன்னொரு நம்பர் Yன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன், அந்த 2 நம்பர் பெருக்குவோம். அந்த மதிப்பு அந்த 2 நம்பருக்கு LCM பார்ப்போம், 2 நம்பருக்கு HCF பார்ப்போம். அந்த LCM-த்தையும் HCF-ஐயும் பெருக்கிறதுக்கும் அந்த 2 நம்பரை பெருக்கிறதுக்கும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த விதியை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் இது படிதான் போட போறேன். இப்ப மீச்சிமா மற்றும் மீபோகா ஆகியவற்றின் பெருக்கு தொகை எவ்வளவா, 24. அப்ப இது ரெண்டையுமே பெருக்கி வரக்கூடிய ஆன்சர் கொடுத்துட்டாங்க 24ன்னு. ஓர் எண் 6, இந்த ஒரு எண் Xன்னு வச்சுக்கிறோமா 6. அப்ப மற்றொரு எண், இன்னொரு எண் என்ன தெரியாது, அதான் கேள்வி. அந்த Y அப்படியே வச்சுக்குருவோம். இப்ப இது 2 பெருக்கல் இருக்கு, பெருக்கல் கிட்ட வரப்ப நேரம் வகுத்தல் வந்துருமா. அப்ப 24 இந்த 6 பெருக்கல் இருக்கு, கிட்ட வரப்ப நேரம் வகுத்தல வந்துரும். 6ஆல அடிச்சிருமா, 24 6ஆல அடிங்க, எத்தனை நாள் வரும், 4 6 வருமா, 4 6 24. சோ Yக்கு என்ன வருது, ஆன்சர் 4ன்னு வருது. ஆப்ஷன் எங்க இருக்கு, இந்த இருக்கா, 4 தான் ஆன்சர். இதுக்கு ரொம்ப ஈஸியா இன்னொரு ஷார்ட்கட் சொல்லிடவா. இவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறதை விட நல்லா கவனிங்க. மீச்சிமா மீபோகாவின் பெருக்கு தொகை கேட்டிருக்காங்களா 24.
ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்டாங்கன்னா இதை வகுத்துருங்க, அவ்வளவுதான். அடிச்சீங்கன்னா வரும் 4 24. ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சா? நமக்கு அந்த ஃபார்முலா கான்செப்ட் அதுதான், அதனாலதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம இதை டைரக்டா செஞ்சிடலாம். ஏன்னா நமக்கு தான் 4 ஆப்ஷன் எக்ஸாம்ல இருக்க போகுது. எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம செஞ்சிடணும். ஓகே டீச்சர்ஸ். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். அடுத்தடுத்த 3 எண்களில் மிகப்பெரிய எண் வந்து x+1 எனில் மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா கவனிங்க. அடுத்தடுத்த 3 எண்களில், அப்ப ஒரு 3 நம்பர் எடுக்கணும். அதுல இருக்கிறதுலே பெருசு x+1 இதா இருக்கு. x+1 தான் இருக்கிறதுலே பெருசு. அப்ப இது சின்ன நம்பர் வேணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறதான வேணும். அப்போ ஒரு 1 கழிக்கணும். 1 கழிச்சிட்டோம்னா x வரும். திரும்ப இதுல ஒரு 1 கழிக்கணும், x-1. சார் ஒண்ணுமே புரியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க கவனிங்க. இப்ப 90 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்குவோம். இதுக்கு எனக்கு முன்னாடி இருக்க நம்பர் வேணும்னா என்ன பண்ணுவோம்? ஒரு 1 கழிப்போமா? கழிச்சிட்டோம்னா 89. திரும்ப இதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு நம்பர் வேணும்னா இதுல ஒரு 1 கழிப்போம், அப்ப 88ன்னு வரும். புரியுதா டீச்சர்ஸ்? அதே மாதிரிதான் இங்க அடுத்தடுத்த 3 நம்பர் இருக்கு. அதுல 3 நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். 3 நம்பர் இருக்கு. இதுல பெரிய நம்பர் வந்து x+1, இதுதான் பெருசு. அப்ப இருக்கிறதுல சின்ன நம்பர்னா இதுக்கு முன்னாடி 3வது நம்பரா வரக்கூடியது, இதுதான் மிகச்சிறிய நம்பர். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க இருந்து ஒரு 1 கழிச்சிருவோம். ஒரு 1 கழிச்சிட்டோம்னா இந்த 1 போயிருமா? x வந்துடும். திரும்ப இதுல ஒரு 1 கழிக்கணும். முன்னாடி இருக்க நம்பர் தான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப x-1. சோ இருக்கிறதுல மிகச்சிறிய நம்பர் என்னது? x-1. ஆன்சர் எங்க இருக்கு? இந்த லாஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் டீச்சர்ஸ். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? இந்த கண்டிப்பா சொல்றேன், இந்த 5 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஏன்னா நம்பரை மாத்தி கொடுக்கலாம். பட் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நிச்சயமா ஒரு கொஸ்டின் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்ப புரியலன்னா இந்த வீடியோவை திரும்ப பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்மகிட்ட சைக்காலஜிக்கும் மேக்ஸுக்கும் புக் இருக்கு. நிச்சயமா இந்த புக்கு இந்த குறுகிய காலத்துல படிச்சு உங்களை பாஸ் பண்ண வைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த புக்கு வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உடனே நீங்க வாங்கிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ். அடுத்த கிளாஸ் நல்ல ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.